நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்மிடையே சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இந்த லயன்ஸ் அவார்டு ஃபங்க்ஷனில் பங்கேற்று உங்களோடு இந்த நிகழ்வில் இந்த காலை பொழுதில் பங்கேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விருதினை பெற்றிருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்முடைய தஞ்சை மாவட்ட மக்களின் சார்பாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் இந்த விருதை பெற்றிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த விருதினை வழங்கியிருக்கிற லயன்ஸ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி முதல்ல எனக்கு தெரியாது. நேற்று இரவு நான் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தப்ப இரவு சரியாக 8 மணியளவில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நல்லியக்கோண்டான் அவர்களும் நிகழ்ச்சிக்கான அழைப்புதலை என்கிட்ட கொடுத்தாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், நாளைக்கு நிகழ்ச்சியை வச்சுட்டு இன்றைக்கி கொடுக்குறீங்களே, நான் வரணும்னு கொடுக்குறீங்களா இல்லை வரக்கூடாது இருந்தாலும் ஒரு அழைப்பு கொடுக்கணும்னு கொடுக்குறீங்களான்னு அவர்கிட்ட உரிமையோடு கேட்டேன். இல்லை நீங்கள் நிகழ்ச்சிக்கு அவசியம் வாங்க. என்ன நிகழ்ச்சின்னு கேட்டேன். எங்கள் லயன்ஸ் சங்க நிகழ்ச்சி, தஞ்சாவூரினுடைய பழைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போயிட்டு இரவு தான் அவர் அழைப்புதலை பார்த்தேன். இரவே அவர்கிட்ட தொலைபேசியில் ஃபோன் பண்ணி, அவார்டு கொடுக்குறவங்க பேரே காணாமல் எல்லாமே உங்கள் லயன்ஸ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஃபோட்டோவே இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நாங்கள் திடீர்னு தான் அவார்டு கொடுக்குறத அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார். அதனால் விருதை கொடுத்துருக்கீங்க. பொதுவாக லயன்ஸ் அப்படிங்கிறது லயன்ஸ் ரோட்ரி ஒரு அரசாங்கமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அரசை தாண்டி பல்வேறு தன்னார்வ நிறுவனங்கள், உங்களை போன்ற லயன்ஸ் ரோட்ரி தான் பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் முன்னெடுத்து செஞ்சுருக்கீங்க. அதற்கு மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் உங்களுக்கு மீண்டும் முறை நன்றியை தெரிவித்து, முதல்ல இன்னொரு வாழ்த்து உங்களுக்கு. இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ கோட் ஷூட்டு போட்டுக்கிட்டு, ஏன்னா லயன்ஸ்னாவே நான் லயன்ஸ் ரோட்ரி இந்த மாதிரி அது புதுசாக சொல்லுவீங்க. இம்மிடியேட் பிரசிடென்ட், நாங்கள் ஒரு மாதிரி பதவிகள் வச்சுருக்கோம்னா நீங்கள் ஒரு மாதிரி பதவிகள் வச்சுருப்பீங்க. ஆனால் நம்முடைய மகாராஜா ரஃபீக் அண்ணன் தான் லயன்ஸில் இருப்பார். அவருடைய சகோதரர் ஆசிஃப் அலி ரோட்ரிக்கில் இருப்பார். எப்படி கட்சியில் ஒரு குடும்பத்தில் ஆளுக்கு ஒருத்தர் அண்ணன் ஒரு கட்சியில் இருப்பார், தம்பி ஒரு கட்சியில் இருப்பார். அது மாதிரி தஞ்சையில் ஆடையின் உலகம்னாலே அண்ணன் மகாராஜா தான். அவர் லயன்ஸ் சங்கத்தில் இருப்பார். நான் சும்மா விளையாட்டுக்கு அவரை வம்புலுக்குனுக்கிறதா சார், என்னோடு நெருக்கமாக அவங்கெல்லாம் பழகிட்டு இருக்கிறவங்க. இப்படி பல்வேறு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற இந்த லயன்ஸ் சங்கத்தின் நிகழ்ச்சியை கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். அதுவும் குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விருது கொடுத்துருக்கீங்க. பொதுவாக விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, தற்சமயம் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் விருது கொடுப்பாங்க. விடைவு பெற்று சென்றிருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு விருது கொடுத்ததாக நான் முதல் முறையாக இப்போ தான் கேள்விப்படுறேன். ஏன்னா இப்போ கலெக்டராக இருந்தவங்களுக்கு விருது கொடுத்தோம்னா ஏதாவது நம்ம போய் சொல்லலாம், அவங்கள்ட்ட காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விருது கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ முதல் முறையாக இங்கேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக விடை பெற்று சென்றவருக்கு விருது கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போவும் நீங்கள் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கலாம். இதை விட பெரிய பதவியாக டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. அதனால் இப்பையும் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக நீங்கள் கோரிக்கை வைக்கலாம். நான் அவர்களோடு ஒரு 1.25 வருடம் இணைந்து பணியாற்றினேன். 1.25 வருஷத்தில் உண்மையை சொல்லணும்னா ஒரு 1.5 ஆண்டுகள் சுமூகமாக பணியாற்றணும். ஒரு 4 மாதம் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை. ஏன்னா எப்போதுமே நான் மற்ற அரசியல்வாதிகள் போல இல்லை, மேடைக்கு முன்னாலும் சரி மேடைக்கு பின்னாலும் சரி உண்மையை சொல்வதே நான் எப்போதும் பழக்கமாக கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நான் நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நெருக்கமாக பயணித்தவன். குறிப்பாக சண்முகம் சார்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சண்முகம், சுப்பையன், அப்புறம் கோசலராமன், அப்புறம் ஆலிவர், அப்புறம் தீபக், அப்புறம் மேடம், ஒவ்வொருத்தருக்கும்
ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அதில் சண்முகம் சாரை நான் முத பார்த்தப்ப அவர்கிட்ட ஒரு ஜிடிபியில் தான் நாங்கள் போய் பார்த்தோம் அவரை. அப்போ ஒரு தாசில்தார் ஒரு ஏழை முதியவர் ஒரு ஓஏபிக்கு வந்து இவருக்கு நீங்கள் ஓஏபி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். அருகில் இருக்கிற வட்டாட்சியர் இவருக்கு கொடுக்க முடியாது, இவருக்கு ஆம்பளை புள்ள இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவன் கல்யாணம் பண்ணி வெளியூர் போயிட்டான், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார். அப்போ சண்முகம் சார் அட்டாட்சியரை கூப்பிட்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப சட்டத்தை பார்க்காதீங்க, போட்டு கொடுங்கன்னு சொன்னார். தாசில்தார் திரும்பி இல்லை சார் போட்டு கொடுத்தேன்னா என் மேலே சார்ஜ் வரும்னார். உடனே அருகில் இருக்கிற அந்த ஓஏபி அப்ளிகேஷனை வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று ஆய்வு செய்ததின் அடிப்படையில் இவருக்கு இந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது, சார்ஜ் வந்தால் என் மேலே வரட்டும் அப்படின்னு போட்டார். இப்படி பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பயணித்திருக்கிறேன், இவர்களோடும் பயணித்திருக்கிறேன். முறையாக ஒரு ஆட்சித்தலைவரை எங்கள் மாவட்டத்துக்கு போட்டோன்னே அவங்கள பற்றி நாங்கள் விசாரிப்போம். எங்களை பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி அவங்க விசாரிக்கும்போது இந்த ஊரில் யார் எம்எல்ஏ எம்பி, எப்படி இருப்பான், திருட்டு பயலா நல்லவனா அப்படின்னு அவங்க விசாரிக்கும்போது நாங்கள் இந்த ஊருக்கு ஒரு அதிகாரி வந்தால் நாங்கள் விசாரிப்போம் அவங்க எப்படி அப்படின்னு. முதல் முறையாக இவங்க பேர் அறிவிச்சோன்னே பிரியங்கா பங்கஜம்னோடனே ஏதோ வயசானவங்க போல இருக்கு, ஏதோ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நம்ம ஊரில் போட்டாங்க, பரவாயில்ல இந்த ஊரில் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகி போகட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அடுத்த அரை மணி நேரத்தில் மேடத்தோட புகைப்படம் வந்துச்சு. சரி பரவாயில்ல, இளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நம் தஞ்சாவூருக்கு பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண காலத்திலேருந்து அவங்க விடைபெறுகிற வரை நடந்ததே இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருந்தாங்க. எந்த நிலையிலும் சுறுசுறுப்போடு பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அதில் நான் கண்டு வியந்தது, இப்போ நான் வரும்போது கூட சொன்னாங்க, ஆரம்பித்த பற்றி சொன்னாங்க. இப்போ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எல்லா துறையின் மீது ஆர்வம் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே தான் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. சில பேர் ரெவென்யூ மேலே பட்டா கொடுக்கறதுல விருப்பமாக இருப்பாங்க, சில பேர் ஊரக வளர்ச்சித்துறையின் அது மேலே விருப்பமாக இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறையிலையுமே விருப்பமாக இருந்து தன்னுடைய இதை பதிவு செய்தவர். இதை ஆரம்பித்த பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே வரும்போது சொன்னாங்க, பின்னாடி பேசுகிறதுல என்ன கஷ்டம்னா நம்ம பேசுகிற நினச்சதெல்லாம் முன்னாடி பேசுகிறவங்க பேசிடுவாங்க, அதில் ஒரு சிரமம் இருக்குது. அதில் அந்த ஆரம்பிச்சில் பச்சிளங்குழந்தைகளை பற்றி சொன்னாங்க. கிட்டத்தட்ட இரவு நான் 10-11 மணிக்கு அவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கூட, சார் இன்றைக்கி ஆரம்பிச்சில் இத்தனை குழந்தை டெலிவரி ஆகிருக்கு, இவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க, நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவதற்கு முன்பு இறப்பு சதவீதம் இவ்வளோ இருந்திருக்கு, நான் இறப்பு சதவீதத்தை குறைத்திருக்கிறேன்னு தன்னுடைய மனநிறைவோடு செய்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அதே போன்று எல்லா துறைகளிலும் அவங்களோட நாங்கள் ஆய்வு செய்யும்போது பொதுவாக நாங்கள் சில கேள்விகள் கேட்போம், ஆனால் அதிகாரிகள் என்ன தான் அரசியல்வாதி கேட்டாலும் அவங்க மடக்கி இதுக்கு பதில் சொல்லிவிடுவாங்க. அதனால் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். கடைசியாக இறுதியாக தஞ்சாவூர் பெரிய கோயில், இந்த பெரிய கோயிலை அகலியை தூர் வாரணும் அப்படின்னு முடிவு செய்தப்ப மாவட்ட ஆட்சித்தலைவராக அன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கோரிக்கை சொன்னாங்க. பொதுவாக வெள்ள காலங்களில், பேரிடர் காலங்களில் அரசியலிருந்து நம்ம நிதி வாங்கி செலவு பண்ணுவோம். நம்ம டெல்டா மாவட்டங்கிற ஆசி, நான் என்னுடைய அரசினுடைய செயலாளருக்கு ஒரு கோப்பு வச்சுருக்கேன், இந்த மாவட்டத்திற்கு சொந்தமாக இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரம் மாவட்ட நிர்வாகத்துக்கே கொடுத்தா நம்ம எங்கெங்கே புயல் வெள்ள காலங்களில் பிரச்சனை இருக்கோ நம்ம தேடி போய் நம்மளே செஞ்சுக்கலாம், நம்ம போய் பொதுப்பணித்துறையிட்ட கேட்டு நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய துறையினுடைய செயலாளருக்கு எழுதியிருக்கிறேன், மக்கள் பிரதிநிதிங்க முறையில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி நானும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து தஞ்சை மாவட்டத்திற்கு 7 மிஷினை 3.25 கோடிக்கு வழங்கிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பேசலாமா பேசக்கூடாது வேறு தெரியல. அந்த மிஷின் வந்த பிறகு இடையில எலெக்ஷன் ப்ராசஸ் வந்துருச்சு,
அந்த எலெக்ஷனுடைய விதிமுறைகள் வந்த வாசி அந்த மிஷினை வச்சு எங்களால் எதுவும் இயக்க முடியல. திரும்பி எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த மிஷினை வச்சு என்ன முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டும்போது தஞ்சை பெருவுடையார் கோயிலை அகலியை சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர், சரி உங்களுக்கு மிஷின் வந்துருச்சு, டீசலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோன்னா, நான் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலயமா பெற்று நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலயமா தான் வச்சு இந்த அகலியை இன்றைக்கி சுத்தம் செஞ்சுருக்குறோம். அதில் பல்வேறு இடர்பாடுகள், ஏஎஸ்ஐயினுடைய குறுக்கீடு, ஏஎஸ்ஐயே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படி எங்கள் பெரிய கோயிலில் அத்துமீறி நுழைவீங்கன்னு சொல்லி. அதனால் பல்வேறு இடர்பாடுக்கிடையில் தஞ்சை பெரிய கோயிலை அந்த அகலியை சுத்தம் செய்திருக்கிறோம். மேலும் ஒன்றிய சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு 25 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறோம். அந்த பணிகளும் இன்னும் ஓரிரு மாதத்தில் அந்த பெரிய கோயிலில் தொடங்கும். இந்த பெரிய கோயிலில் ஆய்வு செய்ய போகிறதுக்கு கூப்பிட்டாங்க என்ன, சார் வாங்க, எனக்கு ஏஎஸ்ஐ நோட்டீஸ் கொடுத்துட்டான், நீங்கள் வாங்க உள்ளே போய் அந்த சுவரில் இருக்கிற செடி கொடிகள்லாம் அகற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் பெரிய கோயில் வளாகத்துக்குள்ளே நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் ஏஎஸ்ஐயினுடைய ஆஃபீஸர் எல்லோரும் போயிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே போகணுன்னொன்னே கோயிலுக்குள்ளே போகலாமா சார்ன்னு கேட்டாங்க. எனக்கு பின்னால் இருக்கிற 2 தம்பிமார்கள் கோயிலுக்குள்ளே போக வேணாம், கோயிலுக்குள்ளே போனால் பதவி போயிடும், ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே போனால் பதவி போயிடும், அரசியல்வாதிகள் யார் போனாலும் பதவி போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு என்னை சட்டையை பிடிச்சி இழுத்து, இல்லை மேடம் ஒரு ஆர்வத்தில் கூப்பிட்றாங்க, எங்கள் அண்ணனும் ஒரு ஆர்வத்தில் போயிடுவார், அதனால் போக வேணான்னு சொல்லி என் கூட இருந்தவர்கள் தடுத்தாங்க. நான் சொன்னேன், அதை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, மனிதன் பிறக்கும் போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பிறக்கவில்லை, இறக்கும் போதும் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதில்லை, இருக்கிற காலத்தில் நம்மாலான பணிகளை செய்யணும், அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம நல்லது தான் செய்கிறோம், நம்ம சிவபெருமான் ஒன்றும் நம்மளை செய்ய மாட்டார், உள்ளே வாங்கன்னு சொல்லி மேடம் வேறு 3 தடவை அழுத்தி வரலாமான்னாங்க. எங்கே போனாலும் உங்கள் பின்னாடியே வர்றோம்னு சொல்லி அன்றைக்கு அந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயில் ஓரளவுக்கு சுத்தமாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அயராத உழைப்பு. அதனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனோன்னே அவங்களை வாழ்த்தணும்னு நினச்சி இருந்தோம். ஆனால் என்னுடைய கழகத்தின் சார்பாக எனக்கு ஒரு ஆய்வு பணியை போட்டிருந்தாங்க, அதனால் 15 நாள் அங்கே இருந்தேன். அவங்கள வாழ்த்த முடியலைங்கிற ஆதங்கம் இருந்தப்போ நேற்று தான் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் இது போன்ற ஒரு விருதை நாங்கள் அவருக்கு வழங்க இருக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருவோம், லயன்ஸ் நிர்வாகிகளையும் வந்து பார்த்தாப்புல இருக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரையும் வாழ்த்தினாப்புல இருக்கும், அதோடு இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் இருக்க பேரூராட்சிகளுடைய பெட்டிஷனையும் இன்றைக்கி கொடுத்தாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்வுக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். நல்ல அதிகாரிகள், அரசியல் மாற்றங்கள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நாங்கள் அரசியல்வாதி, எங்களுக்கு 5 வருஷம்தான் பவர், ஒரு எம்எல்ஏவாக ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவோ 5 ஆண்டு தான் இருக்க முடியும். ஆனால் அதிகாரிகள் 60 ஆண்டு காலம் அதிகாரிகள் இருக்கலாம். அதனால் உங்களுடைய கையெழுத்து தான் மக்களுக்கான கையெழுத்தாக தலையெழுத்தாக நிர்ணயிக்க போகுது. இன்றைக்கு பேரூராட்சியினுடைய இயக்குநராக பணியேற்றிருக்கிற உங்கள் இன்னும் நல்ல பதவிகளை பெற்று மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என உங்களை கேட்டு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது எம்பி அவர்களை நமது மாவட்ட ஆளுநர் அவர்களும் மாவட்ட நெறியாளர் அவர்களும் கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Give them a big round of applause, please.